பிஆர்டிசி புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்களோட பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பஸ்ஸை தாங்க நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட். கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சென்னை கோயம்பேட்லேருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போக போகிறோம். அதாவது புதுச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர்டிசி புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்களோட பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பஸ்ஸை தாங்க நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். உள்ளே வாங்க, எந்த பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது ரீபில்டு பஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஓல்டு பஸ் இருந்தாலும் சரி, எதுனாலும் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பாண்டிச்சேரிக்கு பிஆர்டிஸாக விளாக் எடுக்கிறோம். நாங்கள் உள்ளே போகலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க பஸ் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு உடனே எடுத்துருவாங்க. ஸோ நம்ம எதாவது பேச முடியலனாலும் நான் உங்களுக்கு விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ட்ராவல் வைஸில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். வாங்க. பண்டிகளா பண்டை 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 சாப்பிடா அங்கிருந்து சும்மாவே இருக்க முடியும். பண்டை ஞாபகம் திரும்ப போகிறோம். மண்டே மார்னிங் சரியான டிராஃபிக் இங்கே சென்னையில். இவ்வளோ டிராஃபிக் பார்த்தா மெதுவாக தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
அண்டு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்லேருந்து பாண்டிக்கு ஒரு ஆளுக்கு 155 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம பிஆர்டிசி பஸ்ஸில். ஸ்பீடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தாங்க போகுது. அண்ணன் நல்லா சூப்பராகவே ஓட்டிகிட்டு வர்றாரு. சென்னையிலேருந்து பார்த்தா இவ்வளோ தூரம் நல்லா ஸ்பீட்லாம் 80 மேக்ஸிமம் 80 வரைக்கும் போகிறாங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. 80 அபவும் போகுது. ஸோ நம்மளோட பஸ் ஜேர்னி பிஆர்டிசி சூப்பராக போயிட்டுருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட டெஸ்டினேஷன் பாண்டியை ரீச் பண்ணிவிடுவோம். சரி வாங்க ட்ராவலை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.
இங்கே ரெஸ்ட் ஸ்டாப்காக பார்த்திங்கன்னா மரக்காணம்னு நிறுத்தியிருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் எல்லா பிஆர்டிசி, டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் நிறுத்துகிற ஒரு இடம் தாங்க. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாண்டிச்சேரி ரீச் பண்ணிடும். நல்ல ஒரு இந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மேக்ஸிமமான ஒரு லெவலில் தாங்க இருக்குது. அண்ட் இதெல்லாம் ரெகுலராக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் நிறுத்துகிற ஒரு இடம் தான். சரி வாங்க நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது சாப்பிடலாம்னு நினச்சேன், சாப்பிட்ற நிலமை இல்லை, பாண்டிச்சேரியில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டாங்க. சரி வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் வெளில நிக்கிறாங்க. ஃபைனலி நம்ம பாண்டிச்சேரியை ரீச் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போல் அவங்க முன்னாடி நிறுத்தி டிப்போக்கு போகிறதுனால ஸோ இங்கே முன்னாடி இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஒரு சூப்பரான ரைடுங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரத்துக்கு நீங்கள் தாராளமாக இந்த பிஆர்டிசி பஸ்ஸஸாக யூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், நல்ல சூப்பரான ரைடுங்க. மண்டே டைம்ன்றதால மார்னிங் சென்னையில் நல்ல ஒரு செம டிராஃபிக்ன்றதால தாங்க இந்த ஒரு கொஞ்சம் ஒரு டிலே. மற்றபடி நல்ல ஸ்பீடு, அந்த ஈஸியாக ரோட்லாம் 80ல் வந்துச்சு. நம்மளோட பிஆர்டிசி பஸ் ஒரு சூப்பராக வச்சு டிரைவர் என்னவோ அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தார். ரோடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ராவலும் சூப்பராக அமைஞ்சது. நம்மளோட பிஆர்டிசி ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ராவல் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தாமோதரன். டாடா.